மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கடந்த சில நாட்கள் அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் இந்த சந்திப்பு. ஆமாம். இந்த சந்திப்புக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனா உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட முயற்சியில் தான் நடந்திருக்கும். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஐபேக்ல இல்லை. அவர் ஐபேக் விட்டு வெளியே போய் தனியாக கட்சி தொடங்கி எலெக்ஷன்லாம் நின்றுட்டாரு. நாலு தொகுதியில் நின்று தோக்கவும் செஞ்சுட்டாரு இல்லையா? இப்போ அவர் நேரடியாக திரும்பவும் இவங்களுக்கு அரசியல் வியூகம் அந்த வேலையை ஸ்ட்ராட்டஜிக் வேலையை செய்ய முடியுமா, திமுக வேலை செஞ்ச மாதிரி வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. நேரடியாக செய்ய முடியுமான்னு தெரியல. ஒரு அட்வைசரா இருக்கலாம். வேலை செய்யணும் அப்படின்னு அவரோட இப்போ ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, அதுக்கப்புறம் மாதவ அர்ஜுனா இருக்காரு, இப்போ பிரசாந்த் கிஷோர் சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த திட்டமே ஒரு பெரிய திட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரோட பின்னணி எடுத்து பார்த்தா அவர் ஒரு சங்கின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்ல, நம்ம அப்படியே பார்க்க வேணாமே. அவர் ஒரு அரசியல் வியூகம் வகுப்பாளர். ஓகேவா? அவர் திமுக வேலை செஞ்சிருக்காரு இல்ல. சங்கி நடையால் படுத்தாலும் எப்படி வேலை பார்த்தாலும் அவர் பிஜேபி வேலை செஞ்சிருக்காரு, காங்கிரஸ்க்கு வேலை செய்ய ட்ரை பண்ணாரு, ஒர்க் அவுட் ஆகல, ஜெகன்மோகன் ரெட்டி வேலை செஞ்சிருக்காரு, திமுக வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நேரடியா இப்போ அவர் இவங்களுக்கு வேலை செய்ய போறது இல்லை. ஏன்னா அவர் அதுல இருந்து வெளியே போயாச்சு. அவர் இப்போ அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவர். அவரு சில ஐடியாஸ் கொடுத்திருப்பார். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் மீட்டிங் தானே, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி சில ஐடியா டிஸ்கஷன் போயிருக்கும். அடுத்தடுத்து வெளியிருந்து சில அட்வைசஸ் கொடுக்கலாம், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில விஷயங்களை பண்ணலாமே தாண்டி நேரடியாக இவங்க கட்சியோட அரசியல் வகுப்பாளராக அவர் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐபாக் நிறுவனத்தில் அவர் இல்லை. இப்போ இவர் திமுக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ திமுக நிறைகள் குறைகள் தெரியும். இப்போ அதிமுக சேர்ந்தும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்களுடைய நிறைகள் குறைகளும் தெரியும். இது ரெண்டுத்தையுமே விஜய் கிட்ட கொடுத்தா அவருக்கு இன்னும் ஒரு பிளஸ்ஸா தான் நம்ம இல்ல, ஒரு அதிமுக கூட ஒர்க் பண்ணல. பேச்சுவார்த்தை போயிட்டு கமலுக்கு தான் ஃபர்ஸ்ட். இப்போ விஜய் பேசுறாரு. இது மாதிரி முதல்ல கமல் சாருக்கு தான் பேசினார், மையமுக்கு தான் பேசினார் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதிமுக போச்சு, அதுக்கப்புறமா தான் திமுக வந்தது. ஆப்வியஸ்லி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த கிளைண்ட் அதிகமான பேமெண்ட் தருவாங்களோ அந்த கிளைண்ட் தான் வேலை செய்வீங்க. அப்படிதான் அது நடந்ததா பாக்குறேன். ஒண்ணு. இன்னொன்று, இவரை நம்ம பெரிய வியூக வகுப்பாளராக நம்ம எல்லாம் கருதிட்டு இருக்கிறோம். ஆனா இவர் வியூக வகுப்பாளர் செயல்பட்டவங்க எல்லாருமே அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு உறுதியா தெரிஞ்சவங்க தான் வேலை செஞ்சார் இல்லையா? 2014 பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு வேலை செஞ்சார். ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிக்க போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு வேலை செஞ்சாரு. திமுக ஜெயிக்க போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திமுக வேலை செஞ்சாரு. நான் என்ன சொல்றேன், இவர் உண்மையாவே இவரோட வியூகத்தால் தான் ஜெயிக்குதுன்னா கமல் சாரோட பேச்சு பேமெண்ட் கம்மியா இருந்தாலும் பேசி கமல் சாரை ஜெயிக்க வச்சிருக்கணும்ல, முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேணாம். புரியுது. ஒரு 50 சீட்டு வாங்குறதுக்கான வேலையை செஞ்சிருக்கணும்ல, அதை இவர் செஞ்சது இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப விஜய்க்கு ஒர்க் பண்றானா விஜய் ஜெயிக்க போறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அதான் சொல்றேன். இவர் ஜெயிக்கிற யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு தான் வேலை செய்வார். ஜெயிக்கிற குதிரையில நீங்க அந்த ஆங்கிள் கேக்குறீங்க. பட் இங்க இவர் நேரடியா வேலை செய்ய போறது இல்லை. இப்ப ஐபாக் நிறுவனத்துல இவர் திரும்பவும் இணைஞ்சு இப்ப ஐபாக் நிறுவனம் அல்லது இவர் நேரடியா வேலை செய்யறாரு, இவர் தேர்தல் ஆலோசகரா தவறுக்காக வேலை செய்யறாரு அப்படின்னா நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இவர் நேரடியா வேலை செய்யவே முடியாது, இந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லை இல்லையா? அவர் அரசியல்வாதி ஆயிட்டார், இப்ப அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். சோ அதற்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப இங்க உள்ள ஓரளவுக்கு நிலவரம் தெரியும், அதனால சில அட்வைஸை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரலாம். ஆக்சுவலி இன்னொன்னு, இன்னைக்கு சீமான் கூட தான் பேசியிருக்காரு. இங்க அண்ணா அவர்களோ காமராஜ் அவர்களோ அதற்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த யாரும் அரசியல் வியூக வகுப்பாளர் வச்சு ஜெயிக்கல. களம் வேறையா இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லிட முடியுங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுல ஒரு 90% நியாயம் இருக்கு. ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க, 2021 திமுக ஜெயிக்குது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்? கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வாஷ் அவுட் தான் நினைச்சோம். 96 எப்படி ஜெயலலிதா வாஷ் அவுட் ஆனாங்களோ அந்த மாதிரி வாஷ் அவுட் தான் ஆக நினைச்சோம். ஏன்னா 4 வருஷம் பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. கண்டிப்பா திருப்தியான ஆட்சி இல்ல, பெரிய விமர்சனம் இருந்தது. ஜெயலலிதா இல்ல, பெரிய ஆளுமை யாருமே இல்ல. அவரு ஆக்சிடென்ட்ல சிஎம் ஆனாரு, அவர் தான் நிக்கிறாரு. இந்த பக்கம் திமுக தான் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. பெரிய வெற்றி தானே அடைஞ்சிருக்கணும். எப்படி 60 சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக? அதுக்கே காரணம் இந்த மாதிரி வியூக வகுப்பாளர் வச்சதுதான். இவங்க உள்ள போந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம், இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்தனால தான் வெற்றி வாய்ப்பு, அதாவது வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னே சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். அதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். களம் வேற. பட் இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ண முடியும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியா சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கான வேலையை செய்ய முடியும். இப்போ ஒரு பேரணி போகலாம், இல்லை ஒரு நடைபயணம் போகலாம், ஒரு சுற்றுப்பயணம் போகலாம், இந்த மாதிரி அணிகள் துவங்குவதில் இன்ட்ரெஸ்டிங்கான அணிகளை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஐடியாஸ்ல இவங்க ஹெல்ப் ஆவாங்க. மற்றபடி நேரடியாக களத்தில் நின்று ஓட்டு வாங்குறதுக்கு இந்த ஹெல்ப் அங்கே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இவங்களோட இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களோட இம்பாக்ட்ங்கிறது ஒரு 10% தான். மீதி 90% உங்க களத்துல நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த ஊர்ல யாரை போட்டா ஜெயிக்கலாம், யாரை போட்டா அதிக ஓட்டு வாங்கலாம், பிரச்சனை அதிகமாகிறதுக்கெல்லாம் ஒரு தனி வேலை செய்யணும். பட்
ஐபாக் நிறுவனம் ஒரு வேலை செஞ்சிருக்கு, எல்லா களத்திலையும் வந்து ஒரு வேலை செய்யறாங்க, அங்க ஒரு அனலைஸ் பண்ணி தான் சூஸ் பண்றாங்க. பட் அதுல ஒரு பெரிய 21 பொறுத்த வரைக்கும் திமுக அது அவங்க டிசிஷனால ஒரு பெரிய பலன் கிடைச்சதா, களத்துல கிடைச்சதா நான் பார்க்கல. ஆப்வியஸ்லி இணையத்துல நிறைய விஷயம் நடந்துச்சு. ஐடிவிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சது. நிறைய நெகட்டிவான பொய் பிரச்சாரங்கள்லாம் திமுகவை பத்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தி நிறைய திமுகவின் சாதனைகள் வந்து நிறைய நமக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சோ இதுக்கு வந்து பயங்கரமா அந்த ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்துக்கு அந்த ரீச்சுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஹெல்ப் ஆகும். ஓகேவா? அது அப்போ அதோட பலனுங்கிறது ஓட்டுல ஒரு 10%, மீதி 90% நம்ம செயல்பாடு தான். பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? பயன்படுத்திக்கலாம். ஒரு மினிமம் இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷ காலகட்டத்தில் இந்த என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. வெளியேந்தும் தொடர்ந்து ஐடியாக்கள் கொடுக்கலாம். அதான் பிரசாந்த் கிஷோர் விஜய் கிட்ட பேசுறதுக்கு காரணமே அதிமுக கூட்டணி போறதுக்காக தான். விஜய் வந்து அதிமுக கூட்டணி போக போறாரு, முதல்வர் வேட்பாளரே விஜய்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்கன்னா, அதிமுக ஒரு பெரிய கட்சி, நிறைய வாட்டி வந்து ஜெயிச்ச கட்சியாகவும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்க ஒரு கட்சி வந்து விஜய் வந்து எப்படி முதல்வர் வேட்பாளர் ஏத்துப்பாங்க? அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணி போலாம், அதற்கு வேணா வாய்ப்பு இருக்கு. விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை வச்சுட்டு அதிமுக எதுக்கு போட்டிடணும்? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன அவசியம் வந்துச்சு? அது தப்பாயிடும்ல. எதுக்கு விஜய் முதல்வர் வேட்பாளரா போடணும்? நான் தான் சொல்றேன், நீங்க 4 வருஷம் பிஜேபி கூட்டணியில இருந்து அவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சு பெரிய ஆளுமைன்னு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் 60 சீட் மேல வாங்கிட்டாரு, நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சி இல்ல, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஓகேவா? அந்த எலெக்ஷன் சொல்றேன், தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனையோ, அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தலாம் விட்டுருவோமே. அதுதானே யார் முதலமைச்சர் செலக்ட் பண்ற எலெக்ஷன். அதுல ரொம்ப கணிசமான நல்ல ஓட்டு வாங்கிட்டாரு, 60 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாரு இல்லையா? அப்போ அவங்க எதுக்கு வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை சேர்க்கணும்னு இருக்குல்ல, அதற்கெல்லாம் பாசிபிள் இல்லை. கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மேபி அதை சொல்லியிருக்கலாம், ஏடிஎம் கூட கூட்டணி போனா என்ன பலன் இருக்கும், கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுல இருக்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, அந்த டிஸ்கஷன் இருந்திருக்கும். இன்னொன்று நமக்கு என்ன ஒரு அதுக்கு பாசிபிள் இருக்குதான்னு எப்ப ஏன் தோணுதுன்னா, ஏடிஎம்கே விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறார், திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்றாரு. இப்ப யாரும் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள வந்து விமர்சனம் பண்றாங்க. இப்ப அதிமுக வந்து எதிர்கட்சியா தானே இருக்கு, அதை எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும், மக்களை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க தரப்புலயும் சொல்றாங்கல்ல. இல்ல அது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறோம், இன்னைக்கு தேதியில உட்காந்துட்டு நம்ம வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம். ஓகேவா? பழைய கதை எதுக்கு பேசணும்? கம்பாரிசன் வரும்போது சொல்லலாமே தாண்டி அவங்கள முழுமையா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆளுங்கட்சி கிடையாது. ஆனா நீங்க ஒரு கட்சி தொடங்குறீங்க புதுசா இல்லையா? புதுசா கட்சி தொடங்கும் போது இங்க இருக்க கட்சிகளை வேணான்னு சொல்லிட்டு தான் நீங்க வரீங்க முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப கமல் எப்படி தன்னை முன்னிறுத்தினாரு, சீமான் எப்படி தன்னை முன்னிறுத்திட்டு இருக்காரு, திராவிடத்தினாலேயே இது ஆயிடுச்சு நம்ம தான் அப்படின்னு ஒரு மாற்றா தன்னை முன்னிறுத்துறாரு இல்லையா? அப்ப தன்னை ஒரு மாற்றாக முன்னிறுத்தும் பொழுது 2 திராவிட கட்சியும் சேர்த்து தான் விமர்சனம் பண்ணணும். ஆளுங்கட்சி தான் அதிகமா விமர்சனம் பண்ணணும். 75% நீங்க ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணா கூட அதிமுக நீங்க 25% விமர்சனம் பண்ணணும்ல. தொடவே இல்லாம ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் இருக்குல்ல, திரும்பவும் எதுக்கு நாம போய் ஒரு விமர்சனம் பண்ணலாம்? அமைதியா இருந்தலாம் கூட இருக்கலாம்ல. அவர் அமைதியா இருக்கலாம், பட் அவர் அந்த முழுமையான அமைதி டச்சே பண்ணாம இருக்கிறது வந்து என்ன தோணும்னா, ஓகே ஒருவேளை அந்த கூட்டணிக்கான பாசிபிள் இருக்கோ அப்படின்னு தோணுது. அப்ப நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் வந்து இவர் அவங்களை டச்சே பண்ணாம இருக்கிறனால தான். இவங்ககிட்ட 10 வாட்டி பேசிட்டு ஒரு 2 வாட்டி அதிமுக சொல்லியிருந்தா கூட அதிமுக தான் விமர்சனம் பண்றாரு, வாய்ப்பு இல்லைன்னு தோணும். அது தொடாமலே இருக்காருல்ல முழுமையா. அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியாது, பட் என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, கூட்டணி விஜய் அதிமுக கூட்டணி சேர்வதா விஜயோட கட்சிக்கும் விஜய்க்கும் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். இல்ல ப்ரோ, புதுசா ஒரு கட்சி வருது, எங்களுடைய பவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ முதல் தேர்தலே வந்து கூட்டணி அமைச்சு போட்டிட்டா அது எப்படி அவங்களுக்கு பிளஸ்ஸா மாறும்? அப்படி எப்படி மாறும்னா, உங்களுடைய பவரை காட்டணும் நீங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? உங்க பவர் 5% முடிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், எதிர்காலம் 10% முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ப்ரோ, இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அரசியலுக்கு வந்தா முதல்ல தனியா போட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு பவர் காமிச்சிட்டு வரும் தேர்தலில் அப்படியே வளர்ந்துட்டு தானே ப்ரோ வருவாங்க. நான் சொல்றேன், முதல்ல வந்து எல்லா ஆட்சியாளர்களையும் குறை சொல்லிட்டு நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம், யார் கூட கூட்டணி இல்லைன்ட்டு எலெக்ஷன் வரீங்க. அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க? அடுத்த எலெக்ஷன் திரும்பவும் இல்லையா? அதை விட முதல் எலெக்ஷன்ல கூட்டணியில பண்ணிட்டு பிராக்டிகலா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 234 தொகுதி, அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு கம்மியான டைம்ல ஈஸி கிடையாது. கமல் பாத்தீங்களா, 23 தொகுதிக்கு இன்னைக்கு சரத்குமார்கெல்லாம் 30 சீட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஐஜேக்கு 40 சீட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அவங்க 2 சீட் திருப்பி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்னா ரொம்ப கஷ்டம். 236 தொகுதியிலையும் தகுதியான ஆட்களை நிப்பாட்டணும், 236 தொகுதியிலையும் வேலை செய்யணும். அதற்கு அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அதற்கு நீங்க ஒரு 40 தொகுதியை வாங்கிட்டீங்கன்னா 40 தொகுதியில் நீங்க வேலை செஞ்சா போதும். நீங்க வேலை செய்யறது மட்டும் இல்லாம அந்த 40 தொகுதிக்கு உங்களுக்கு அதிமுக வேலை செய்யும்.
நீங்க கூட டிராவல் பண்ணா போதும், உங்களுக்கு அவங்களும் வேலை செய்வாங்க. உங்களுக்கு பூத்துல ஆள் இருக்கும், கூட்டணி ஆட்சி இல்லையா, அவங்களுக்கு ஜெயிக்கணும்ல. உங்களுக்கு சீட்டு தந்தா மட்டும் போதா, நீங்க 40 சீட்ல ஜெயிக்கிறது அவங்களும் வேலை செய்வாங்க. ஈஸியா அந்த ப்ராசஸை கத்துக்கலாம். ஒண்ணு. இன்னொன்று, அதிமுகவின் ஓட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். எனிவேஸ் அது உங்களுக்கு வந்த ஓட்டு, உங்களோட கட்சியோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகமாகும். சீட் வரும் ரொம்ப முக்கியமா. இல்ல ப்ரோ, இப்போ மாற்றுன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. இப்போ கூட்டணி அமைச்சா அவருக்கு தானே ஒரு செட்பேக்கா இருக்கும். விஜயகாந்த் வந்து தனிச்சு நின்றா என்ன ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்படி கிடையாது, தனிச்சு நின்றாலும் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. அவர் கூட்டணி போனாலும் எதிர்கட்சி தலைவராக ஆக முடியும். இல்ல ஒவ்வொரு தேர்தல வந்து அவருடைய வாக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே வந்தது. 10.5% 10.5 வந்துச்சுல்ல. அடுத்த வாட்டி அதிமுக போனதுனால அவருக்கு 24 சீட் வந்துச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 10 தாங்க, 10-12 தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க 30-30 வச்சிருக்காங்க இல்லையா. நடுநிலையான ஓட்டுகள் கொஞ்சம் அதிருப்தி ஓட்டுகளை வாங்கி தான் உங்களுக்கு ஒரு 10, மொத்தமா இன்னொரு 15% தான் இருக்கு. அந்த 15% எல்லாருமே பிரிக்க வேண்டியது இருக்கு. அதுல ஒரு பெரிய சக்தி வரும்போது, விஜயகாந்த் மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் வரும்போது அவர் ஒரு 10% வரைக்கும் போறாரு. விஜய் வந்தால் அதான் நடக்கும். அந்த 10% என்ன பண்ண முடியும்? நம்ம நீங்க வந்து 2 பேரும் குறை சொல்லிட்டு வரீங்க, நம்ம கொள்கை சித்தாந்தம்னு பேசிட்டு இருக்கோம். நான் பிராக்டிகலா சொல்றேன், சரி தப்பு இல்ல, இதான் சரி இது தப்புங்கிற டிஸ்கஷன் நான் வரல. நான் பிராக்டிகலா ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒன்று செய்யணும்னு நினைச்சாவே நீங்க இப்படித்தான் வளர வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு கட்சிக்கு வேலை செய்ய ஆள் வேணும். நீங்க இந்த வாட்டி அதிமுக வேலை செஞ்சீங்க, நீங்க ஒரு 50 சீட்டு கேட்பீங்க, அவங்க ஒரு 40 சீட்டு தருவாங்க. 20 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறது சான்சஸ் இருக்கு. உங்க கூட்டணி ஆட்சிக்கு வரதா இருந்தா 30 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும் இல்லையா. அந்த வாட்டி அவங்க 40 சீட்ல 24 சீட்டு இவர் ஜெயிச்சார்ல. அந்த மாதிரி அதிமுக விஜய் கூட்டணி தான் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சிக்கு வருதுன்னா 30 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க, 25 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க. தோத்தா கூட நியர்லி ஒரு 15-20 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறது சான்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ உங்களோட எம்எல்ஏ ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ கைக்கு வந்துட்டாங்கல்ல, சட்டசபையில ஒரு சில விஷயங்களை பேச முடியும்ல இல்லையா, ஒரு அந்தஸ்து வந்துரும்ல, பிரச்சனை அதிகமாயிடும்ல. இது எல்லாமே ஈஸியா நடந்துரும். இது நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் போறீங்க 10% வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 8% 10% வரை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், அதுக்கு போட்டி போடுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க தனியா போட்டி போட்டீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு ரோலே இல்லை. காங்கிரஸ் கூட்டணியா பிஜேபி கூட்டணியாங்கதான். அப்போ உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னா அந்த ஓட்டு பிரச்சனை குறையும், இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். 2 எலெக்ஷன் போச்சா, இப்போ அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லாம கூட்டணி போவீங்க. அப்போ ஒட்டுமொத்த பேர் கேள்வி கேட்பாங்க, ஆமா எல்லா வழக்கம் போல எல்லாரும் பேசி நான் திரும்ப இவரும் கூட்டணி போறாருங்கிற அந்த கேள்வியை விட, இன்னைக்கு உங்களுடைய பிரதான எதிரியா திமுக கட்டமைச்சிட்டீங்கல்ல, வேற அதிமுக கூட்டணியில போயிடுங்க. திமுக தான் முழுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே விமர்சனத்தை இன்னும் வீரியமா வைங்க, அதிமுக கூட்டணியில போங்க, 5 வருஷம் கூட கூட்டணி கட்சியை வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து தனியா கூட நில்லுங்க. ப்ராசஸ் கத்துக்கோங்க. பிராக்டிக்கலா அதுதாங்க ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வெளியே என்ன வேணா பேசலாம். சீமான் பேசி தான் இருக்கிறாரு, என்ன நடக்குது? கண்டு கட்டின தூரம் வரைக்கும் அவர் சீமா வரும்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல, பாசிபிளே இல்ல. கூட்டணி இல்லாம இங்க பாசிபிள் இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, கூட்டணி போறதே தப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நோ, கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயகமே. நான் திரும்பி சொல்றேன். தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம்ல. போன 10 வருஷம் என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம்ல. ஒரு செட்பேக் தெரியுது இல்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல, சில விஷயங்களை பண்ண முடியல. கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது ரொம்ப துணிஞ்சு கவுத்த முடியல. அதுதான் நீங்க தனிப்பெரும்பான்மை வந்துட்டாலே ஒரு சர்வாதிகாரத்தனம் வந்துடும். ஸோ கூட்டணி ஆட்சி எப்பவுமே நல்லதான்னு சொல்லுவேன். கூட்டணியாக போட்டிட்டு அதுலயும் தனிப்பெரும்பான்மை இப்ப திமுக ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்படி இல்லாம ஆட்சியே கூட்டணி ஆட்சினால ரொம்ப நல்லது. ஆக்சுவலி சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தோணும். ஆனா நிறைய விஷயங்களை உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாது. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது, உங்க இஷ்டத்துக்கு இப்படி ஒண்ணு கொண்டு வந்துட முடியாது, எல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க திமுக எனக்கு ஆட்சி இருக்கு, பரந்தூர் விமான நிலையம் போயிட்டு இருக்கு, அதுல எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்குல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட துணையோட தான் அவங்க ஆட்சியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிகாவின் துணையோட தான் ஆட்சியில இருக்காங்கன்னா அவங்களால இது பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால கூட்டணி காட்சிங்கிறது ரொம்ப நல்லது. கூட்டணியை போட்டி போடுவதும் ஒரு ஜனநாயகத்துவம் அதில் இருக்கதான் நான் பாக்குறேன். இன்னொன்று, விஜயோட வளர்ச்சிக்கு அதிமுக பக்கம் போறதா நல்லது. ஆனா என்னன்னா, அது நடக்குமான்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நடிகர்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள புகழ் பாடுற கூட்டமா தான் இருக்கும். நெகட்டிவான எந்த விஷயத்தையும் உண்மையுமே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. சார் ஆனா நீங்க தானே சிஎம் 2026 தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இல்ல. இப்ப பிரசாந்த் கிஷோர் மாதிரி சார் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒரு 10% தான் ஓட்டு இருக்கு. அவங்களாச்சும் அட்லீஸ்ட் நேர்மையா 20% கதை விடக்கூடாது. வெளியே நியூஸ் வந்துட்டு இருக்கு, எவ்வளவுன்னு தெரியல, உண்மையானு தெரியல. பிராக்டிகலா இதுதான் இருக்கு, இந்த மாதிரி செய்யுங்கிறத ரொம்ப கரெக்டா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் அந்த பக்கம் போவார். இல்ல நம்ம சிஎம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நினைச்சாருன்னா அவர் தனியா நிற்பாரு. அது கஷ்டம். பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உண்மையில ஒரு 8% ஓட்டு வாங்குறாரு, பெருசா சீட்டு 2 சீட்டு விஜய் ஜெயிப்பார்னு வச்சுக்கோங்களேன். 2 சீட்டு தான் 3 சீட்டு தான், என்ன பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல, திரும்ப நடிக்க போயிட்டாரு. என்ன ஆகுறது? இப்போ 20 சீட்டு ஜெயிச்சு 20 எம்எல்ஏ இருக்கிறாங்க, கட்சிக்கு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துருச்சு, ஒரு தீவிரமான முக்கியமான அரசியல்வாதியா மாறிடுவார்ல விஜய். அந்த மாதிரி மாறிடுவார்ல. எதுக்கு 3வது எலெக்ஷன்ல விஜய் பண்ணதை ஏன் முதல் எலெக்ஷன் இவர் பண்ணக்கூடாதுன்ற நான். ஒரு சட்டமன்ற எலெக்ஷன், ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தாண்டி 3வது சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் அதிமுக கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. நான் என்ன சொல்றீங்க, அதை முதல் எலெக்ஷனே பண்ணுங்கன்றேன். அதுக்கப்புறம் வெளியே வாங்க, கட்சியை வளர்த்துட்டு பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வாங்க. 5 வருஷம் கையில இருக்கு. 5 வருஷம் உங்க கட்சியோட பேஸ்மெண்ட்
ஸ்ட்ராங் ஆக்கலாம், வளர்த்தலாம். அதுக்கப்புறம் வெளியே வாங்க. அன்னைக்கு என்ன சூழலோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்க. ஒரு இதுல இது சரி இது தப்புங்கிற ஆங்கிள் நான் பேசல. விஜயோட எதிர்காலத்துக்கு, விஜயோட கட்சிக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்றேன், பிராக்டிக்கலா சொல்றேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ சீமான் வந்து விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சீமான் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே ஜெயிச்சவங்க எல்லாம் அப்படி ஜெயிச்சு வீடியோ வேட்பாளர்கள் வச்சு ஜெயிச்சது கிடையாது. அது தேவையில்லை. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிலவரம் களம் என்னன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பணம் இருக்கு போறாங்க, வாய்க்கொழுப்புன்னு சொல்ற மாதிரி பணக்கொழுப்புல பண்ற வேலை. நமக்கு அதை பத்தி பேச ஒண்ணு இல்லைன்னு சிம்பிளா தான் சொன்னாரு. ஆபிஷியல் பணம் இருந்தா அதை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? பிரசாந்த் கிஷோர் திரும்பவும் சொல்றேன், அவர் வீடியோ வேட்பாளராக செயல்பட முடியாது. அவர் திரும்பவும் ஐபேக்ல வேணா சேர்ந்து தான் பண்ண முடியும். பட் வெளியே இந்த அட்வைஸ் பண்றாலும் இங்க ஃப்ரீ சர்வீஸா எதுவும் கிடையாது, இல்லையா? யாரு ஃப்ரீ சர்வீஸ் பண்றா? இல்ல, அதனால ஆபிஷ் இங்க பணம் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு. அவர் ஜாலியாக தான் சொன்னார், அது ரொம்ப அஃபண்டா அப்படின்னு சொல்லலை, கேஷுவலாக அவர் போகிற போக்கில் சொல்லிட்டாரு. அது நம்ம பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த பணம் எதுவும் இல்லாமல் அந்த ஒரு 7% ஓட்டை வந்து சீமான் வந்து வாங்கியிருக்காரு ப்ரோ. ஆமாம், தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காருல்ல சார். நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ, நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலையை செஞ்சால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். யூடியூப் சேனல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, கிரிஞ்சா பேசுறவங்களும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. கிரிஞ்சா பேசுறவங்க எப்படி ஃபாலோ, அவன் தொடர்ச்சி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான். நம்ம ஊரில் கிரிஞ்சு இருக்கிறானே, இல்லையா? இல்லை, இப்போ நீங்க சொல்றபடி பிரகாரம் பார்த்தா சீமான் வந்து கிரிஞ்சுன்னு அப்படி சொல்ல வரல. அவர் தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறாருல, அப்ப தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறாரு, தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசுறாரு, தான் தான் அதிமுக மாற்றுன்னு சொல்றாரு. அதை நம்புறதுக்கு மக்கள் இருப்பாங்க. நான் உதாரணத்தை சொன்னேன், அப்படி கம்பேர் பண்ண வேணாம். யூடியூப 2 விதமா பேசுறவங்களுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி நீங்க எந்த ஒரு வேலையை, பிஜேபி அப்படித்தான், இல்லையா? பிஜேபி எப்படி ஆட்சி வந்தாங்க நீங்க சொல்லுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஏதாவது விஷயம் நமக்கு தோதான விஷயம் இருக்குதா? ஆனாலும் 11% ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல. எப்படி வாங்கினாங்க? தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அப்போ நீங்க சரியோ தப்போ அதை நம்புறதுக்கு மினிமம் பிரஸ்டேஜ் மக்கள் இருப்பாங்க. சீமான் தொடர்ச்சியா ஒரு வேலையை செய்யறாரு, அதுல ஒரு ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. நம்ம ஒரு முழுமையா ஒதுக்கிட முடியாதுல்ல, சில விஷயங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்ப அதை ரொம்ப சீரியஸ், அவர் மேல விமர்சனத்தை 1000 விமர்சனம் வரட்டும், ஆனா அங்க எங்க அண்ணா பேசுற இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண மினிமம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. அந்த பலன் தான் அது. காசு இல்லாமலே தொடர்ச்சியா ஒரு வேலையை 15 வருஷம் ஒரு வேலையை செய்யறாரு, அந்த பலன் தான் அவருக்கு 7%. பட் காசு போட்டோம்னா இப்ப அவர் 7% இத்தனை வருஷம் வேலை செஞ்சு வாங்கினதை விஜய் முதல்ல விஷயமே வாங்கிடுவாரு. அதற்கு அவருடைய முகமும், அவர் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சு செலவு பண்ணக்கூடிய காசும் உதவும். நம்ம அவரே சொல்ல, எங்கிட்ட காசு இல்லை என்ன பண்றதுன்றாருல. என்ன பண்றது? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. இருக்கிறவங்க கிட்ட காசு இருக்கு, காசு இருக்கிறவங்க அதை போட்டு வேலையை செய்யறாங்க. இதெல்லாம் தேவைப்படுது இல்ல, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இமேஜை, ஒரு இம்பாக்டை, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை ஒரு 10% இம்பாக்ட் அங்கே கிரியேட் பண்ணும். ஸோ காசு இருக்கு, வேலை செய்யறாங்க. நம்ம அதை அவர் பணக்கொழுப்புன்னு சொல்றாரு, நம்ம அப்படி கிளைம் பண்ண வேணாம். பணம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஸோ பண்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரோ. ரொம்பவே நன்றிகள் ப்ரோ, நேரம் பங்கு. தேங்க்யூ சார்.